யூ ப்ளீஸ் கீப் 10,000 சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துடுவான் அந்த ஹோம் ஃபாரேஜ்ல. முடிஞ்சு போச்சு, வரும் 10,000 நீ குடும்பம் எடுத்துன்னு வந்துடுவான். அந்த அப்பா அம்மா 10,000 காசுக்காகவோ அல்லது நீ கொண்டு போய் ஹோம் ஃபாரேஜ்ல ஏசி ரூம்ல வைக்கணும்னா வைக்கல. ஏதோ பிள்ளைகிட்ட இருந்தா புள்ள பேரன் பொண்ணு மாட்டு பொண்ணு ஏதோ வச்சுன்னு சந்தோஷமா கடைசி காலத்தை பார்த்துட்டு அப்படியே ஜீவனத்தை கழிச்சுடுவோமேங்கிற ஒரு மனசு எண்ணத்துலதான் தாயார் தகப்பனாருங்கிறதுக்கு ஒரு அந்த வம்சாபிருத்தி பண்ணிக்கணுங்கிற ஒரு இதுவே வந்தது. அதனாலதான் அந்த காலத்துல 8 பிள்ளைகள் 10 பிள்ளைகள் பத்துண்டா, ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணுகிட்ட போயிருக்கலாம், ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணுகிட்ட போயிருக்கலாம், ஒண்ணு சரியில்லை இன்னொன்று போலான்னு. ஒண்ணுக்கு மேல 2க்கு மேல வேண்டாம்னா 2ஐயும் ஒன்னாக்கிட்டா, அதுவும் இல்லைன்னா பரவாயில்லைங்கிறது. அப்படியா இருக்கு லோகம். ஏன்னா இந்த பாட்டுல அவஸ்தையை பார்க்கறாரு. தாயார் தகப்பனாருக்கு கொடுக்கக்கூடிய அவஸ்தைகள் இருக்கு. இந்த அவஸ்தைகள் ரொம்ப கொடூரமானது. அதனால இல்லாம இருக்கிறது எவ்வளவு தேவைன்னு ஆயிடுச்சு. அப்படிங்கிற வரும்போது இந்த தாயார் தகப்பனார பண்ணக்கூடிய கொடுமைகள்லாம் என்ன ஆகும்னா, இந்த பாவத்துக்கெல்லாம் there is no பிராயச்சித்தம். இதுக்கு அடுத்த ஜென்மா அடுத்து அனுபவிக்கணுங்கிறதுலாம் விட்டுருங்க. இந்த ஜென்மாவிலேயே சௌக்கியமானது இருக்கணும். எப்படின்னா, ஒரு கதை ஒண்ணு உண்டு. என்ன ராத்துல ஒரு அப்பா அம்மா பையன் மாட்டு பொண்ணு சின்ன குழந்தை பேரன். அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த பேரன் டெய்லி விட்னஸ். அவாத்து மாட்டு பொண்ணு என்ன பண்ணுவான்னா, அவாத்து மாமனார் மாமியாருக்கு அலுமினிய தட்டுல எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறத பிசைஞ்சு வச்சு விட்டு இங்க வச்சு அங்க உட்காந்துருக்கான அப்படி தள்ளி விட்டுலாம். சாப்பிட்டு அந்த அம்மா பாவம் அப்படியே இருப்போம். மாமனார் போய் சேர்ந்தார். மாமியார் காலம், மாமியாருக்கும் அப்படியே டெய்லி தட்டுல சொர போட்டு அப்படியே வச்சுட்டு இருந்தா. மாமியாருக்கு உடம்பு வந்துடுத்து, பிறந்துச்சு அட்டாக். ஒரு குடிசையில வச்சிருந்தா. கரெக்டா சோறு திங்கிற நேரத்துக்கு அந்த கதை வீடு திறக்க கூட கிடையாது, அதுல லைட்டும் கிடையாது, ஒரு அறிக்கையில் லைட் எரியும். கரெக்டா போய் கதவை விடுக்க வழியா சாப்பாடு போடுறது, திருட வேண்டியது. என்ன அந்த குழந்தைக்கு அந்த பாட்டி மேலையும் தாத்தா மேலையும் பிராணம் ஜாஸ்தி. இந்த குழந்தை அந்த தாத்தா பாட்டி கிட்ட போச்சுன்னா இவ அம்மா அடிக்க வேண்டியது, உதைக்க வேண்டியது, இப்படியே இருந்துட்டு இருக்குது, திட்ட வேண்டியது, இதே நிலைமை இருந்தது. பாட்டா அந்த பாட்டியும் போய் சேர்ந்தா. இந்த குழந்தையாவே இருக்காது, இதுவும் பெரியவனாமே, இவாளும் தாத்தா பாட்டி ஆவாடு, இதுவும் பெரியவனாச்சு, இவாளும் தாத்தா பாட்டி ஆனா இவனுக்கும் கல்யாணம் ஆச்சு. இவ அம்மா என்ன பண்ணினாலோ அது அப்படியே அந்த குழந்தை பண்ணி. ஏன்னா நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதான் குழந்தைக்கு. நம்ம ஆத்துல நம்மளுடைய தாயார் தகப்பனார் சௌக்கியமா வச்சுக்கணும் அல்லது வச்சுட்டு இருந்து காமிச்சோம்னாதான் நம்ம குழந்தை சௌக்கியமா வச்சுக்கணும். நம்மளே அதை வச்சுக்காம ரோடுல எங்கேயோ கொண்டு போய் வச்சு அலுமினிய தட்டுல சாப்பாடு போட்டோம்னா நம்ம ஆத்துல அலுமினிய தட்டு மண் சட்டி தான் கிடைக்கும். அது கூட கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது, ஒரு கேரண்டி கிடையாது. அது கூட டைம் இருந்தா ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன், ஒரு வாரத்துக்கு பண்ணி நீ வேணா எடுத்து சாப்பிட்டு கொண்டு போடும். இப்ப இருக்கிற பசங்களாம் அப்படிதான் சொல்லும். 10 நாளைக்கு சேர்த்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில், வேணுங்கிறத எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு போயிடும். இல்லை அப்படி இருக்கு காலம். மாத்திருஸ்தானம்ங்கிறது ரொம்ப விசேஷமான ஸ்தானமா வேதத்துல சொல்லியிருக்கு. எல்லா விஷயத்திலையும் ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஸ்திரீ இருக்காளே அவளுக்கு ரொம்ப சிரேஷ்டமான ஒரு ஸ்தானம். பூமி மாதா, கோமாதா, வேதத்துக்கும் மாத்தான்னு தான் சொல்லியிருக்கு. வேத பிதான்னு சொல்லல, பூமி பித்தான்னு சொல்லல, பூமி மாத்தான்னு தான் சொல்லியிருக்கு. காவோவை விஸ்வஸ்த மாத்திரா, பசு மாட்டை மாத்தான்னு தான் சொல்லியிருக்கு. அந்த மாடு எப்பேற்பட்ட மாடா இருக்கணும்? ஜெர்சி மாடா இருந்தா அது பசு மாடு கிடையாது. பசுன்னா ஒரிஜினல் நாட்டு பசுவா இருக்கணும். அந்த மாடு என்ன மாதிரி மாடா இருக்கணும்? வெறும் பச்சை புள்ளையும் தவிட்டையும் புண்ணாக்கையும் திங்கிற மாடா இருக்கும். அது போய் ரோட்ல போய் நீங்க போடுற நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு அதை தின்னுட்டு வேணா அதுல பாலும் நியூஸ் பேப்பர் புத்தியா தான் வரும். அதுல வரக்கூடிய பால் கோமுத்திரம் எல்லாம் நியூஸ் பேப்பரா தான் வரும். அந்த பச்சை புள்ளையும் பச்சை வஸ்துவையும் திங்கக்கூடிய மாட்டுல இருந்து வரக்கூடிய கோமியத்தை பிரார்த்தனை பண்ணினாலே நிறைய விதமான ரோகங்கள் குணமாறுதுன்னு சொல்லி சித்த வைத்தியால சொல்றா. நிறைய பேர் இன்னைக்கு அது பாட்டில் வாங்கிட்டு போய் குடிக்கிற கேஸ் எல்லாம் நிறைய காட்டால இருக்கு. எங்க ஊர்லாம் நிறைய உண்டாது. ஏன்னா எங்க கோட்டாவே வாங்கிட்டு வராது எல்லாரும், அதனால எனக்கு அது தெரியும். அதனால அந்த கோமாத்தான்னு தான் சொல்லியிருக்கு, தர்சி மாத்தான்னு தான் சொல்லியிருக்கு. என்ன எல்லாத்துக்கும் மேல அம்பாளையும் லோக மாத்தான்னு சொல்லியிருக்கு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா வேதத்தையும் வேத மாத்தான்னு தான் சொல்லியிருக்கு. எங்க பார்த்தாலும் தாயாருடைய ஸ்தானத்தில் தான் சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னா தாயார் ஆகப்பட்டவள் ரொம்ப கருணையா, ரொம்ப கருணை. அவளுக்கு கருணையா, அவளுடைய கருணையை கம்பேர் பண்ணா வேற யாரு கருணையும் நீங்க ஈடு கொடுக்க முடியாது, அவ்வளவு கருணை. குழந்தை அழணும்னு நினைச்சு கண் அப்படி கலங்கினாலே போடுமா, தாயார் உடனேயே அவளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு அப்பேற்பட்ட தயாளு, அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி யாருன்னா தாயார். ஆனா அந்த தாயாருக்கும் கோபம் வருமா? யாரையாவது கட்டவாளா நடப்பாளா, சாபம் கொடுப்பாளா? சத்தியமா எந்த குடும்பத்திலையும், இந்த லோகத்துல நம்ம பாரத தேசத்துல எந்த தாய் தப்புனாலும் பிள்ளைகள் நாட்டுமா போகணும், எந்த தாய் தப்புனாலும் மனசாலையோ வயிறாலையோ சாபம் கொடுக்குதா? நீங்க என்ன கொடுமை பண்ணாலும் சரி, நீங்க கொண்டு போய் ஹோம் ஃபாரேஜ்லயே போட்டாலும் சரி, அலுமினிய தட்டுலயே உண்டை கட்டி கொடுத்தாலும் சரி, அதையும் சாப்பிட்டு இதாவது போடுறானே, இது போடுற அளவுக்காவது அவன் சௌக்கியமா இருக்கணும் தான் ஆசீர்வாதம் பண்ணுவாள் வழிய, நீண்ட அலுமினியம் தட்டுல சாப்பாடு போட்டியேன்னு சொல்லி நாசப்பாப்போன்னு சொல்லி எந்த தாயார் தாப்பினாலும் சாப்பிட கொடுக்க மாட்டான். தகப்பனாராவது கோபத்துல திட்டுவார், தெய்வார்,
ஆனா தாயாராகப்பட்டவள் அந்த தகப்பனாரையும் சமாதானப்படுத்தி ஏதோ தெரியல பாவம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதான ஒரு தானம் யாருக்குன்னா தாயார். அப்பேற்பட்ட தாயார் ரொம்ப வசதியான வஸ்துவா சொல்லு. எல்லா இடத்துலயும் சொல்லு. உபநிஷத்தை எடுத்து பார்த்தாலும் சொல்றது, வேதத்தை எடுத்து பார்த்தாலும் தாயாருக்கு தான் பிரதமஸ்தானம் சொல்றது, எதை பார்த்தாலும் சொல்றது. இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன், சில பேருக்கெல்லாம் யாருக்கா முதல்லயே தாயார் போயிட்டா ஸ்ரார்த்தம் ஒண்டிதான் நேரத்துக்கு அதிகாரம், தர்ப்பணத்துக்கு அதிகாரம் கிடையாது. தகப்பனார் போனாதான் தர்ப்பணத்துக்கு அதிகாரம். தர்ப்பணத்துக்கு கூட தாயாருக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னார் அவ்வளவு கருணையான் தாயார். அந்த தாயாருக்கு தனியா எதுவும் பண்ணிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. அதனால அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானமா சொல்லியிருக்கு. அந்த தாயானவள் அவ்வளவு கருணையா விலாசமா இருக்கிறதுனால்தான் தாயினுடைய ஸ்தானம் ரொம்ப சிரேஷ்டமா சொல்லியிருக்கு. லோகத்துக்கே தாயா இருக்கக்கூடியவர் காமாட்சி, எல்லாரையும் ரட்சிச்சுண்டு லோகத்தை பூரா காப்பாத்திண்டு தன்னுடைய கை முட்டியில பூர்ணமா லோகத்தையே அப்படி வச்சுட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்கா. அதனாலதான் லோகமாத்தான்னு பேர். அப்பேற்பட்ட காமாட்சி லோகத்துல வரவாளுக்கு எல்லாருக்கும் அனுகூலம் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி பூர்ண கருணையா கருணா விலாசமா நினைச்ச மாத்திரத்துல எப்படி தாயார் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாளோ, ஜனனத்துக்கு காரணமான தாயார். தாயார்னா எல்லாரையும் தாயார சொல்லிட முடியாது. யாரு ஜனனத்துக்கு காரணமா இருந்தாலும் அவ தானே தாயார்னு சொல்றோம். இந்த பாப்ப கர்மான்னு பேசிட்டு இருந்தோமே 2-3 நாள்லாம், அந்த பாப்ப கர்மாங்கிறது எப்பல இருந்து வருதுங்கிறார் விஜயகிருஷ்ணாமல் எழுதிட்டார். என்னைக்கு கர்ப்பத்துக்குள்ள விழுந்ததோ என்ன, அன்னில இருந்து அவனுடைய கர்மாவோட ஒட்டின்னு விடுத்தோம். கர்ப்ப ஜனனத்துல இருந்து ஒட்டி விடுறது. கர்ப்பம் வெளியில குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் கர்மா ஒட்டிக்கிறது நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். என்னைக்கு உள்ள வந்ததோ அன்னில இருந்து ஒட்டிருக்கு. அதனாலதான் பிரகலாத நம்ம ஏதாவது பிடிக்கணுங்கிறதுக்காக தான் நாரதரை வயிற்றுக்குள்ளேயே பிரகலாதத்துக்கு நாராயண மந்திரத்தை உபதேசம் பண்ணதுக்கு காரணம் தான். கர்ப்பத்துக்குள்ள இந்த ஜனனம் ஆரத்தையே உள்ளமானது. அதனாலதான் உபநயன சம்ஸ்காரத்துக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, கர்ப்பாஷ்டமேஷு கர்ப்பம் தரிச்ச அந்த 10 மாசம்